அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்தார். இம்மட்டும் ஆண்டவர் நமக்கு சுகம்பலன் ஜீவன் தந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து தம்முடைய கரத்தின் வல்லமையினால் நம்மை தாங்கி நடத்தி வந்தார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். சதா காலம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். நோக்கி பார்ப்போமா? இம்மட்டும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவர் நாமத்தை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம், மகிமையானவரே ஸ்தோத்திரம், மாட்சிமை உள்ளவரே ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனே ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனே ஸ்தோத்திரம். அநாதி தேவனே ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தவுமானவரே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருப்பவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே ஸ்தோத்திரம். அன்புள்ளவரே ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே ஸ்தோத்திரம். மனதுருக்கம் உள்ளவரே ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் என்றென்றும் மாறாத ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சாரோனின் ரோஜாவே ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கின் லீலையே ஸ்தோத்திரம். 10,000 பேர்களில் சிறந்தவரே ஸ்தோத்திரம். பரிபூர்ண அழகுள்ளவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக அழகையும் ஜீவனையும் கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தீர் ஸ்தோத்திரம். வேலைகளை ஆசீர்வதித்தீர் ஸ்தோத்திரம். வேலை செய்ய நல்ல பலன் தந்தீர் ஸ்தோத்திரம். வருமானங்களை ஆசீர்வதித்தீர் ஸ்தோத்திரம். ஆகாரத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதி தந்தீரே ஸ்தோத்திரம். போக்கிலும் வரத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கூடவே இருந்து பாதுகாத்து வந்த நம்முடைய மகாபரிய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இம்மட்டும் உதவி செய்து எங்கள் எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கம்பீரமாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஒரு நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று தாவீது சொன்னது போல எத்தனை எத்தனை நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார். நாம் ஆண்டவர் நம்பி வந்த நாள் முதற்கொண்டு என் நாள் வரைக்கும் அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு அளவே இல்லை. அளவற்ற நன்மைகளை செய்திருக்கிறார். அளவுக்கு அதிகமான அன்பை நம்மேல் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தந்து நம்மை தம்முடைய கிருபினாலே காத்து பராமரித்து வருகிறார். எவ்வளவு நல்லவர் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா, நல்ல பலம் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும்
கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா, நல்ல உடையும் தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி மட்டும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து எல்லாரும் ஸ்தோத்திர பலி செலுத்தி அவர் நாமத்தை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இப்படி அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பெருகினால் போதும். அவருடைய கிருபையினாலே நாம் ஒரு குறைவும் இல்லாமல் வாழலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். இப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உமது நாமத்தை துதிக்கிற மகிமைப்படுத்தி நம்முடைய ஜனத்தை நம்முடைய மகிமையின் ஆவியினால் நிரப்பும். உடைய உன்னத வல்லமை ஒருவருடைய உள்ளத்தில் நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, கேட்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கேட்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெக்கோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி இப்போ வரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி இப்போ வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அகிலையின் வல்லமை. பொழிந்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அகிலையின் வல்லமை. பொழிந்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அகிலின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. இப்பொழுது இப்பொழுது இந்த வல்லமை நிரப்பு. வல்லமை வல்லமை வல்லமை. பவர் 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 ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொரு உள்ளத்தில் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. கபபா ரிபா லபபா ரியா மனால் சந்தரபா ரிபா லபபா ரபு கரபலபரபா ரபலபரபா சந்தரபல திரபலபா ரபு கரபலபரபலபரபா. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. தேற்றிடும் தெய்வமே, திடம் தருபவரே, என்னை தேற்றிடும் தெய்வமே, திடம் தருபவரே.
தீர்ப்பவரே, பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர். ஜெயமே உம்பரவால், ஜெயமே உம்பரவால், ஜெபமே உம்தயவால், தினம் ஜெபமே உம்தயவால். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறீர், சாட்சியாய் நிறுத்துகிறீர், சத்தியம் போதிக்கிறீர், தினம் சத்தியம் போதிக்கிறீர். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, எங்கள் அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, மீட்பின் ஆளுக்கென்று, மீட்பின் ஆளுக்கென்று முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகளை தீர்ப்பவரே, நிரப்புங்கப்பா. பிரியா பரபா சந்தரபா, பிரியமன திரபலபரபு தரபலபரபா, தபலபரபா சந்தரபல திரபலபரபு தரபலபரபா. வல்லமை 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 ஒவ்வொரு நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. வெற்றி வாழ்க்கை வாழ, சாத்தானை ஜெயிக்க, சோதனையை மேற்கொள்ள, உமக்கென்று சாதனை படைக்க உடைய வல்லமை வேண்டுமே, உடைய வல்லமை வேண்டுமே. இந்த வேளையில் உம்முடைய வல்லமை நீர் ஒவ்வொருடைய உள்ளத்தில் ஊற்றினபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையினால் நிரப்பினபடினால் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்படி நான் எழுந்து நிற்போம். எல்லாரும் நம்ம எழுந்து நின்று நம்ம எல்லாரும் தேவ ஆவியிலே நிறைந்தவர்களாய் ஆவியோடு உண்மையோடு நாம் ஆண்டவரை ஆராதித்து அவரது நாமத்தை நாம் உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம். அவரை மட்டும் ஆராதிக்கிற ஜனங்கள் தான் இந்த உலகத்திலே பாக்கியசாலிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா. எல்லாம் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். Glory to God. Jesus. Hallelujah. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. நேசிக்கிறே உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே ஏசையா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். சொல்லுங்க, ஒவ்வொரு
எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதனால், என் வலப்பக்கத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. உம்மை அல்லாமல் வேறு விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. உம்மை அல்லாமல் வேறு விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே, என் நிம்மதியே நிரந்தரமே. நினைவெல்லாம் ஆள்பவரே, என் நினைவெல்லாம் ஆள்பவரே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. ஐயா உம் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். ஐயா உம் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே, என் ஜனங்கள் அறியணுமே. இரட்சகர் உம்மை தேடணுமே, இரட்சகர் உம்மை
நாம் நின்றபடி சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். வாசிக்க வேண்டிய சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பலிபீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமீன். நாம் நின்றபடி ஒரு பாடலை பாடும்பொழுது நம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை படைத்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தமாவோம். கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். முணுமுணுக்காமல் பாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். முணுமுணுக்காமல் பாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். ஜீவ வார்த்தைகள் பிடித்துக் கொண்டு சுடர்களாய் உலகிலே ஒளி வீசுவோம். ஜீவ வார்த்தைகள் பிடித்துக் கொண்டு சுடர்களாய் உலகிலே ஒளி
ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மகிமையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் தொழுதுகளுக்கு கிருபை செய்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில் படைக்கப்பட்ட காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு காணிக்கையில் ஊழியத்தில் பயன்படுத்திக் கொள்வீராக. கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதியை மேன்மைப்படுத்தும். கையிட்டு செய்கிற எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதியும், வருமானங்களை பெருகச் செய்யும். ஆண்டவரே, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. போன வாரத்தில் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை வாசித்து அதன் அடிப்படையில் ஆண்டோடைய செய்தியை கேட்டோம். என்ன வாக்குத்தத்தம்? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்த அந்த வார்த்தையை வைத்து தேவ ஆவியை பெற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்று நாம் அதை குறித்த செய்தியை நாம் கேட்டோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவ ஆவியை பெற்றுக்கொள்வது அவசியமான ஒன்று. நாம் இந்த உலகத்தில் எதை பெற்றுக்கொள்ளுகிறோமோ பெற்றுக்கொள்ளலையோ, நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? எதை பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஆண்டு நமக்கென்று வாக்கு பண்ணியிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வது மிக முக்கியமானது. நம்ம சுய பலத்தில் ஓடி பார்க்குறோம், சுய பலத்தில் உழைத்து பார்க்குறோம், சுய பலத்தில் சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், எல்லாமோ செய்து பார்க்குறோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை காண முடியலை இல்லையா? ஆண்டவருடைய பலத்தை கொண்டு நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆகவே தான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். சகரியாவும் அதான் சொல்கிறார். சகரியா 4:6 நினைக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல், சக்தி அல்லது வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொன்னால், எப்படி இருக்கிறார்? அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார். அவர் இல்லாத இடமே கிடையாது. தாவீது அதை குறித்து சொல்கிறாரு, நான் வானத்துக்கு ஏறினாலும் என் அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டுக்கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் நான் இருந்தாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். தாவீதுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரே தேவன்தான், ஒன்லி ஒன் காட், ஆனால் எங்கும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்ம நினைக்கிற நம்ம அவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்று முதல் அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற அனுபவம் வேற, அவர் நமக்குள் வந்து நம்ம இருதயத்திலே தங்கி இருக்கும் அனுபவம் அது வேற. அது ரொம்ப விசேஷமானது. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், அந்த அந்த பரிசுத்த ஆவியின் அந்த ஆற்றலை பொக்கிஷம் என்று பவுல் சொல்லுகிறார். அந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நாம் விசேஷித்தவர்களாய் நாம் இருக்க வேண்டுமானால் நாம் தேவாவியை பெற்றிருக்க வேண்டும். இந்த உலகத்தில் தேவாவியை பெற்றவர்கள் தான் விசேஷமானவர்கள்.
சிறந்த மனிதர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. போன வாரத்தில் இந்த தேவ ஆவியினால் நமக்கு என்ன பலன் உண்டு என்பதை குறித்து ஒரு 3-4 காரியம் பார்த்தோம். ஆவியிலே பலன் அடையலாம். மாம்ச பலத்தை கொண்டு என்ன செய்யலாம்? சில வேலைகளை செய்யலாம். அப்புறம் சில பாரத்தை என்ன செய்யலாம்? தூக்கி சுமக்கலாம். ஆனால் தேவ ஆவியின் பலத்தை கொண்டு தான் நாம் பல காரியங்களை செய்ய முடியும், ஆவியிலே பலன் அடைய முடியும் என்று பார்த்தோம். அப்புறம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்க முடியும் என்று பார்த்தோம். என்னவா? ஆமாம், தேவ சித்தம் செய்ய முடியும். தேவனை பற்றிய சாட்சியை நாம் எங்கும் தைரியமாய் அறிவித்து ஆத்மாதையும் செய்யலாம் என்று பார்த்தோம். சாதனை படைக்கலாம் என்று பார்த்தோம். ஆமென். இந்த தேவ ஆவியின் பலத்தை கொண்டு நம்ம அநேக நற்காரியங்களை செய்யலாம். ஆகவே இந்த தேவ ஆவியினால் நமக்கு என்ன நன்மை, என்ன பிரயோஜனம் என்பதை நாம் சரியாய் ஆராய்ந்து அறிந்து இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு அந்த பரிசுத்தவின் வல்லமையை நாம் பெற்று நாம் இந்த உலகத்திலே அவருக்கு மகிமையாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பரிசுத்தாவை பற்றி ஒன்றுமே தெரியாது. எபேசு பட்டணத்துக்கு போயிருக்கிறார் பவுல் அப்போஸ்தலன். அங்கே சில விசுவாசிகளை பார்த்து அவர் கேட்குறாரு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாவை பெற்றீர்களா? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அதை பற்றி கேள்விப்படவே இல்லைன்றாங்க. இன்றைக்கும் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பரிசுத்தாவை பற்றி எதுவுமே தெரியாது. அதை பற்றிய நாலேஜே அவங்களுக்கு இல்லை, கற்றுக் கொடுப்பார் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சிலவங்களுக்கு அதை பரிசுத்தாவி என்றால் என்ன என்பது தெரியும், ஆனாலும் அதை பெற்றுக்கொள்வதின் அவசியம் தெரியாமல் இருக்கிறாங்க. சிலவங்க பெற்றுக்கொள்கிறாங்க, அவருக்கு வேலையே கொடுக்க மாட்டாங்க, அவரை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறாங்க. இவங்க சுயமாக சிந்திக்கிறது, சுயமாக ஒவ்வொரு காரியம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. வேதனை சொல்வது, உன் சுய புத்தியில் சாயாமல், வசனம் இருக்கா இல்லையா? நம்ம சுயமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சுயமாக எதையுமே செய்யக்கூடாது. சுயமாக சிந்திக்கிறது, சுயமாக யோசிக்கிறது, சுயமாக செய்கிறது. நம்ம எதை செய்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். நம் தேவ ஆவியை பெற்றால் மட்டும் போதாது, இந்த தேவ ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அவராலே நாம் நாள்தோறும் வழிநடத்தப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இது தேவ ஆவியை கொண்டு வேறு என்னெல்லாம் செய்யலாம்? போன வாரம் நான் சொன்னதையே நீங்கள் திரும்ப சொல்லக்கூடாது. தேவாவின் பலத்தை கொண்டு வேறு என்னெல்லாம் செய்யலாம்? வேறு ஏதாவது செய்யலாமா? வேறு ஏதாவது காரியத்துக்கு அந்த ஆவியானுடைய உதவி நமக்கு இருக்குமா? அதில் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நிறைய இருக்குது. ஒரு வருஷம் முழுசும் சொன்னால் கூட தீராது, அவ்வளவு காரியங்கள் இருக்குது. சில கிறிஸ்தவங்க அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டும்தான் இந்த பரிசுத்தாவியை பயன்படுத்துவாங்களே தவிர வாழ்க்கைக்கு பயன்படுத்த மாட்டாங்க. பவுல் என்னைக்கு அவர் தேவ ஆவியை பெற்றாரோ அன்று முதல் அவருடைய ஆயுசுகாலம் முடிகிற வரைக்கும் தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார். அதனால் அவர் எந்த காரியத்திலும் அவர் இடர் அடையவே கிடையாது. சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துகிற ஆவியானவர் என்று அவரை குறித்து யோவான் குறிப்பிடுகிறார். தேவ ஆவியினாலே நாள்தோறும் நடத்தப்பட்டதுனால தான் பவுல் சொல்கிறாரு, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் அவருடைய புத்திரர் என்று சொல்லுகிறார். ஏன்னா அவரால் நடத்தப்பட்டு அதனுடைய மகிமையை நன்றாய் அறிந்த மனிதனாக்கும் பவுல் அப்போஸ்தலன். தேவாவியை பெற்றோமா? அவரை நம்முடைய தேவைக்காக பயன்படுத்துகிறோமா? அவரால் நாம் நடத்தப்படுகிறோமா? அப்படி நாம் செய்வோமானால் அவரால் நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உண்டு. அவரை வச்சு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, இயேசு சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 16:33 சொல்கிறாரு. யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
சில காரியங்களை பற்றி அப்படி சொல்லிட்டே வர்றாரு. இந்த 16ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தாவியுடைய அவசியம் உங்களுக்கு என்ன என்பதை குறித்து அப்படி சொல்லிட்டு வரும்போது சொல்கிறாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு தான் இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அப்புறம் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பரிசுத்தாவியை பற்றி 16ஆம் அதிகாரத்தில் அவர் அதிகமாக ஏன் சொல்லிகிட்டே வந்தார்? இந்த உலகத்தில் நமக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் என்றால் என்ன? வாட் இஸ் த மீனிங்? உபத்திரவம் என்றால் துன்பம். பல வகையான துன்பங்கள் இருக்குது. ஒன்றல்ல, ரெண்டல்ல. பிரைஸ் தி லார்ட். உடம்புல ஒரு வியாதி வந்துட்டா, பலவீனம் வந்துட்டா, அது ஒரு துன்பம், அது ஒரு உபத்திரவம். அப்புறம் பணம் பற்றாக்குறை வந்துட்டா, வருமான குறை வந்துட்டா, அது பெரிய துன்பமாக மாறிடுது. ஏதாவது குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்துட்டா, அது பெரிய சொல்லி முடியாத துன்பமாக மாறுதுன்னு. அப்படி தானே? இப்படி பலவிதமான உபத்திரவங்கள் உலகத்தில் உண்டு. ஆகவே தான் ஏன் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவானவர் என்றைக்கு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறினாரோ அன்றைக்கி அவருக்கு என்ன வந்துருச்சு? பரிசுத்த ஆவியின் நிறைவு அவருக்குள்ளே வந்துவிட்டது. பாருங்கள், கடவுளே இந்த உலகத்துக்கு மனுஷனாக வந்ததுனால அவரும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருந்தது, அவர் பரிசுத்த ஆவியை பெற வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆமென், அல்லேலூயா. இவ்வளோ பெரிய உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்ததுனால அவருக்கும் உபத்திரவம் வந்தது. உபத்திரவம் அவரையும் விட்டு வைக்கலை. என்ன சொல்ல போனால், அந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தவங்களில் அதிகமாக உபத்திரப்பட்டவங்க யார் தான்? அதிகமாக உபத்திரப்பட்ட ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு வந்து உபத்திரவம் உங்களுக்கும் எனக்கும் வரலை. உபத்திரம் வந்திருக்குது, ஆனால் அவரை போன்ற உபத்திரவம் நமக்கு வந்திருக்குதா? நல்லா கவனிங்க. இயேசுநாதரை அடித்தாங்க, அவர் திருப்பி அடித்தாரா? உங்களை அடித்தா என்ன பண்ணுவீங்க? உங்களை அடித்தா என்ன பண்ணுவீங்க? திருப்பி அடிப்பீங்களா? அடிக்க மாட்டீங்களா? திருப்பி அடிக்காட்டா அது எவ்வளோ பெரிய அவமானம், கேவலம். நான் ஒரு பயந்தாங்குழின்னு சொல்லி அவங்க நினச்சிருவாங்களே. இயேசு நினச்சாரா? நான் அவங்களை திருப்பி அடிக்காட்டா நான் கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பேசிடுவாங்களே, தப்பாக பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் கை நீட்டினாரா? அவர் கை நீட்டுனா என்ன ஆகும்? அவ்வளோதான். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது நான் யாருன்னு காட்டுறேன்டா என்று சொல்லி பயமறுத்தாமலும் என்ன பண்ணாரா? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டு அமைதியாக வாய் திறவாத ஆட்டை போல இருந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். நான் கேரளாவில் இருந்தப்போ, அப்போ நான் ரட்சிக்கப்படலை, பஸ்ஸில் போயிட்டுருக்கிறேன். ஒரு ஆள் டிக்கெட் எடுக்காமல் ஏமாற்றிட்டான். அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க கண்டக்டர் என்ன பண்ணுறாரு? எல்லோரும் கொஞ்சம் டிக்கெட்டை காட்டுங்கன்றாரு. நானும் எடுத்து காட்டினேன். ஒரு போலீஸ்கார் மப்டியில் நிற்கிறாரு, ஸ்டாண்டிங். பஸ் ஸ்டாண்டு கிட்ட வரப்போகுது. சார் டிக்கெட்டு இப்போ தானே எடுத்தேன், நம்பிக்கை இல்லையா? அப்படி சார், ஒருத்தங்க எடுக்கலை, நான் கணக்கு பார்க்குறதுக்காக தான் கேட்குறேன் சார், தயவுசெய்து காட்டுங்க சார்னா அது பெரிய அவமானமாக நினச்சிக்கிட்டு இந்த போலீஸ்காரால் பொறுத்து கொள்ள முடியாமல் பயங்கரமாக சண்டை போட்டார் கண்டக்டர்கிட்ட. காட்ட முடியாதுன்றார் போலீஸ்கார். காட்டித்தான் ஆகணும். போலீஸ்ன்னு இந்த கண்டக்டர் தெரியாது, நம்ம அப்படியில் இருக்கிறாரு. டிக்கெட்டை எடுத்து காட்டுங்க சார்ன்னு சொன்னால் அது பெரிய அவமானமாக போச்சான். ரெண்டுத்துக்கும் வாக்குவாதமாகி போயிடுச்சு. உன்னுடைய பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு தானே வருது, பஸ் ஸ்டாண்டுக்கு நீ வா, நான் யார் உனக்கு காட்டுறேன் அப்படின்னாரு. பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்று தான் தாமதம். வேகமாக ஓடி போய் அங்கே உள்ள ஆஃபீஸில் போய் தன்னுடைய யூனிஃபார்ம் போட்டு வந்து, இப்போ நான் யாருன்னு தெரியுதா
ஏன்ட்ட நீ டிக்கெட்டை காட்டுன்னு சொல்லி சொன்னேன். உடனே எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்லாம் ஓடி வந்தாங்க. ஒரு ரெண்டு பேசிக்கிறத பார்த்தாங்க. தப்பு போலீஸ் மேலே தாங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு சரி சரி வாங்க சார்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு யூனிஃபார்மோட வந்து நின்னோடனே, சார் நான் என்ன சார் சொன்னேன், ஒருத்தங்க யாரோ டிக்கெட் எடுக்காமல் ஏமாற்றிட்டாங்க, நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாரோடைய டிக்கெட்டையும் வாங்கினா தான் நான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், இது தப்பா சார் அப்படின்றாரு. தப்பு தான் கத்துறாரு பயங்கரமாக. வாங்கின டிக்கெட்டை கொஞ்சம் காட்டுங்கன்னு சொன்னது பெரிய அவமானம். ஒரு பெரிய உலகத்தை படைத்த ஆண்டவரோ இந்த உலகத்தில் அவர் வந்திருக்கும்போது அவமானப்படுத்தப்பட்டார், தலையில் கொட்டப்பட்டார், காரி துப்பப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஆனாலும் ஒரு ஆட்டை போல வாய் திறவாமல் அமைதியாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. காரணம் அவருக்குள்ளே இருந்தது பரிசுத்தாவின் ஆற்றல். ஆமென், அல்லேலூயா. சிலவங்களை 2 வசம் வந்தால் போதும், அவ்வளோதான் பொங்கிடுவாங்க, கையில் பிடிக்கவே முடியாது. ஒரு கிறிஸ்தவருக்கும் கிறிஸ்தவர் அல்லாத ஒருத்தருக்கும் சண்டை வந்துருச்சான். உடனே இந்த கிறிஸ்தவன், டே நான் யாருன்னு தெரியுமாடா, முந்தைய நான் பெரிய ரவுடி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத காலத்தில் நான் யார், பெரிய ரவுடி. இப்போ நான் யார் தெரியுமா, பெந்தெக்கோஸ்தே ரவுடினாரா. இப்போ நோ சேஞ்ச். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் புதிய மனிதன் பைபிள் சொல்லுது. இவர் புதிய மனிதனாக மாறவே கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது, மாறணுங்கிற எண்ணமும் கிடையாது. எப்படி முந்தைய ரவுடியாக இருந்தாரோ அதே மாதிரி சாதாரணமான ரவுடி, இப்போ பெந்தெக்கோஸ்தே ரவுடி. இங்கே யாராவது அப்படி இருக்கீங்களா, பெந்தெக்கோஸ்தே ரவுடி யாராவது இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். உபத்திரவங்கள் வரும்போது அந்த உபத்திரத்தை நாம் ஜெயிப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆமென். ஒரு உபத்திரவத்தை நம்ம எப்படிங்க ஜெயிக்க முடியும், எப்படி ஜெயிக்க முடியும்னு கேட்டேன். பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட நாம் ஜெபிக்கும்போது நாம் சீக்கிரமாய் அதை ஜெயித்து விடுவோம். அந்த உபத்திரவம் நம்மை மேற்கொள்ளாது, நாம் உபத்திரவத்தை மேற்கொண்டு ஜெயம் எடுத்து மகிழ்ச்சியாய் வாழ கற்றுக்கொள்ளுவோம். ஆமென், அல்லேலூயா. இயேசு உபத்திரவங்களை ஜெயித்தார். பரிசுத்தவின் வல்லமை கொண்டு உபத்திரவங்களை ஜெயித்து அவர் ஜெய கிறிஸ்துவாக இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உபத்திரவங்கள் அவரை மேற்கொள்ளவில்லை, இயேசுதான் உபத்திரவத்தை மேற்கொண்டார். அவர் நாமும் உபத்திரவத்தை மேற்கொள்ள ஜெயிக்க பரிசுத்த ஆவியுடைய துணை தேவை. பரிசுத்தை வாங்காதவங்களுக்கு உபத்திரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அப்படியே சோர்ந்து போய் அப்படியே படுத்துருவாங்க. என்னடா வாழ்க்கை இது, இதுக்கு பேசாமல் சாகிறதே மேல் முடிவு பண்ணிடுவாங்க. சாத்தானு அதுக்கேற்ற மாதிரி ஓதிடுவான். நீ எடுத்த தீர்மானம் நல்லது, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய் அப்படின்ட்டுருவான். ஆனால் தேவாவி பெற்றவங்க என்ன செய்வாங்க, அந்த உபத்திரவ காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்களா. அப்படியே உபத்திரம் வரும்போது நமக்கு கொஞ்சம் கவலை, கொஞ்சம் கண்ணீரெல்லாம் வரும் இல்லையா. அந்த நேரத்தில் அப்படியே ஆவியில் நிரம்பி அழுதுகிட்டே அப்படியே அந்நிய பாஷை பேச ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷையை பேச 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 அப்புறம் ஆவியிலே பலன் அடைந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஜெபிக்க ஜெபிக்க உபத்திரவங்கள் எல்லாம் பனியை போல் அப்படியே விலகி போகும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே போய் தான் பவுல் இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டதுனால அவர் சொல்கிறாரு, அந்த 2 கொரிந்தியர் 4:17 என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏன்னா பவுலுக்கும் அநேக உபத்திரவங்கள் வந்துச்சு. அதில் அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு கேட்டிங்கன்னா, தேவாவில நிரம்பி ஜெபித்ததுனால அவர் ஜெயித்து விட்டார். அதனால் பவுலுக்கு வந்த உபத்திரவம் சீக்கிரத்தில் போயிருச்சு. அதால் அதிக நாள் தாக்கு பிடிக்க முடியலை. தேவாவியை பெற்றவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உபத்திரம் வந்தாலும் அந்த உபத்திரவங்கள் அதிக நாள் தாக்கு பிடிக்காது. இவங்க ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே உபத்திரவம் எல்லாம் காணாமல் போயிடும், மறைஞ்சு போயிடும். வாசிங்க 4:17 தானம்மா? அல்ல, காணப்படாதவைகளை
பார்த்தீங்களா, பரிசுத்தாவியை பெறாதவங்க உலகத்தையே பார்ப்பாங்க. மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே, நமக்கு தானே உபத்திரவம், ஐயோ ஐயோம்பாங்க. ஆனால் தேவாவை பெற்றவங்க எங்கே பார்ப்பாங்க? ஆண்டவரை நோக்கி பார்ப்பாங்க. காணப்படாத பரலோகத்தை நோக்கி பார்ப்பாங்க. பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்பாங்க. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான கனமகிமையை உண்டாக்குகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் தேவாவியை பெற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய உபத்திரவமோ பெருசாக தெரியாது. லேசான உபத்திரவம் மற்றவங்களுக்கு ஒரு சின்ன காரியம் கூட பெருசாக தெரியும். தேவாவியில் நிரம்பி ஜெபிக்கிறவங்களுக்கு லேசாக தெரியும். ஆமேன். அவங்க லேசாக ஜெயிச்சிருவாங்க, அசால்ட்டாக ஜெயிச்சிருவாங்க. ஆமேன். அவங்க உபத்திரவத்தை ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை, அந்த பலம் நமக்கு தேவை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கெல்லாம் ஏற்பட்ட உபத்திரவத்தை ஒரு நாளைக்கு உங்கள் எல்லாரும் உட்கார வச்சு ஒவ்வொன்றா நான் எழுதி பட்டியல் போட்டு காட்டினோம்னா நீங்களே பயந்துருவீங்க. பவுல் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட உபத்திரவத்தை ஒரு சிலதை மட்டும்தான் சொல்கிறாரு. எல்லாம் சொன்னா அவ்வளோதான். அப்புறம் சொல்கிறார், எனக்கு ஏற்பட்ட உபத்திரவத்தை நான் சிலதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எல்லாம் சொன்னால் உங்களால் தாங்க முடியாது அப்படின்றார். அதனால் நான் எல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்ல கிடையாது. உட்காந்து உங்களால் உட்கார வச்சு நான் பட்டியல் போட்டு காட்டினோம்னு சொன்னால், நான் இந்த 30 வருஷ ஊழியத்தில் நான் எவ்வளோ பாடுபட்டிருப்பேன், எவ்வளோ உபத்திரப்பட்டிருப்பேங்கிறத பார்த்து இவ்வளவும் இந்த பாஸ்ட் இப்படி ஜெயிச்சார் அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளவு அந்த உபத்திரத்தை நான் ஜெயித்ததுக்கு யார் காரணம் கேட்டிங்கன்னா, நான் எனக்குள்ளே வைத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் காரணம். எனக்குள்ளே தங்கி எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அதையெல்லாம் ஜெயிக்க வைத்தார். ஆமென். அவர் ஜெயிக்க வைக்கிற ஆவியானவராக இருக்கிறார். உபத்திரவத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவை. உங்களை எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பரிசுத்தாவை நான் நிரம்பி ஜெபித்து நான் உபத்திரவத்தை நான் ஜெயிச்சிருக்கிறேன், ஜெயமடைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? லேலூயா, லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியை மட்டும் நான் பெற்றுக்கொள்ளாமல் நான் அந்த ஊழியத்தை செய்திருப்பேன். ஆனால் என்றைக்கோ இந்த ஊழியம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். 30 வருஷம் தாண்டி போயும் கூட இந்த ஊழியம் இன்னும் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்குது. காரணம் தேவ ஆவியானவர். ஏனென்றால் அவர் தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர். ஆமென், அல்லேலூயா. இப்போ தேவ ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணா எப்பேற்பட்ட உபத்திரவத்தையும் லேசாக ஜெயிச்சிடலாம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. இந்த பவுலும் சீலாவும் ஊழியம் செய்யும் காலத்தில் ஒரு பிசாசு துரத்திட்டார். இவர் பிசாசு துரத்துனதுனால குறி சொல்கிறார், நம்மால் குறி சொல்ல முடியலை.
இதனால் நஷ்டம் வந்தது என்று அறிந்த அந்த எஜமானன் என்ன பண்ணான், பவுலி சிலவையும் அடித்து ஆமாம் அன்றைக்கி இருந்த அந்த அரசாங்கத்தில் ஒப்படைச்சிட்டான். அவங்க பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. சிறைச்சாலையில் தொழுமரத்தில் கையெல்லாம் கட்டி வச்சிட்டாங்க. கையை அசைக்க முடியாது, கழுத்தை அசைக்க முடியாது. தொழுமரத்தில் ஆமாம் நின்றுட்டே தான் நிற்கணும். பயங்கரமான காயங்கள், வேதனைகள், பயங்கர ஒரு உபத்திரவம் ஊழியத்தின் பாதையில் வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, பைபிள் போட்டுக்கு முதலாவது அவங்க ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபிக்க தூண்டுவார் ஆவியானவர். இந்த உபத்திரவத்தை நீ என்ன செஞ்சிடலாம், சர்வசாதாரணமாக ஜெயிச்சிடலாம். சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் பண்ணி விட்டு நீங்கி போயிடும். நீ ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஆவியானவர் ஏவுவார். உங்கள்கிட்ட ஏவுறாரா ஆவியானவர்? ஜெபம் பண்ணு, நீ ஜெயிச்சிருவ, நீ ஜெயிக்க பிறந்திருக்கிற சொன்னாரா, ஏவனாரா? ஜெபிக்கிறாங்க. ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் துதிச்சு பாடுறாங்க. உபத்திரவம் வரும்போது, ரத்தம் வழியுது, வேதனையில் துடிக்கும் போது பாட்டு வருமா, ஆராதனை வருமா? நடுராத்திரியில் பௌர்ஜியெல்லாம் பாடி ஆராதிக்கிறாங்க உபத்திரத்து மத்தியில். அவ்வளோதான். இவங்க ஆவியில் நிரம்பி ஜெபிச்சு துதிச்சு பாடி ஆராதிக்கும் போது அந்த உபத்திரவம் சீக்கிரத்தில் நீங்கிருச்சு. பொழுது விடியறதுக்கு முன்னாலேயே உபத்திரவம் அவங்கள விட்டு போயிடுச்சு. லேலூயா. அவதான் அனுபவ ரீதியாக அழகாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். உபத்திரவத்தை ஜெயிக்க தேவ ஆவி நமக்கு தேவை. தேவாவியின் பலத்தை கொண்டு தான் நாம் என்ன செய்ய முடியும், உபத்திரவத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்ட நம்ம வாழ்க்கையில் சோதனை வரும். சாதாரணமாக சோதனை கிடையாது. என்ன சோதனை? பாவ சோதனை வரும். நம்ம எந்தெந்த பாவத்தெல்லாம் இயேசுக்காக விட்டு உண்மையாக மனம் திரும்பினமோ அதே பாவத்தை திரும்ப செய்யக்கூடிய வாய்ப்புகளை சாத்தான் ஏற்படுத்தி கொடுப்பான். அப்போ தான் பாவம் செய்ய தூண்டுகிறவன், பாவம் செய்ய வழி காட்டுகிறவன் என்றெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம நினச்சிட்டோம், அப்பா பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அப்புறம் நோயிலிருந்து விடுதலை, அப்புறம் பேயிலிருந்து விடுதலை, ஆமாம் மரணத்திலிருந்து விடுதலை. மரணமே வந்தால் கூட மரணம் விலகி போயிடும். எல்லாத்தையும் நமக்கு விடுதலை கிடச்சி போச்சு. அப்போ நம்ம இருப்போம். அப்போ தான் ஒவ்வொன்றா வரும். நீங்கள் போகவே வேண்டாம், அதுவே உங்களை தேடி வரும், நெருங்கி வரும். ஒரு துக்க வீட்டுக்கு போயிருப்பீங்க, அங்கே ஒரு பாவ சோதனை காத்துக்கிட்டு இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு, ஒரு திருமண வீட்டுக்கு போயிருப்பீங்க. அப்போ தான் அங்கே ஒரு பெரிய பாக்ஸ் திறந்து நல்ல தரமான சரக்கு ஒரு கட்டிங் போடியான்னு கொடுப்பாங்க. சில வீட்டில் சொல்லுவாங்க, இது வெளிநாட்டு சரக்கு, இதெல்லாம் கிடைக்காது, ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு எடுத்து நினச்சிவாங்க, உங்கள் கிட்ட வரைக்கும் கொண்டு வருவாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? அடடா, இது மாதிரி சரக்கு தானே நான் இதெல்லாம் எதிர்பார்த்தேன். கீமூவில் எதிர்பார்த்தேன், கிடைக்கல. இப்போ கிபியில் நம்மளை தேடி வந்திருக்குது. தேடி வந்த செல்வத்தை எப்படி விடுறதுன்னு சொல்லிட்டு செல்வங்க எறிஞ்சிடுறாங்க. லபக்குன்னு வாங்கி லபக்குன்னு விழுங்கிடுறாங்க. போச்சா? அவர் சொன்னார், பாஸ்டர் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனோம் பாஸ்டர், நான் அதை நினைக்கவே இல்லை, அவங்களா கொண்டு வந்து வலியை தாங்குறாங்க. நானும் எவ்வளவோ மனசை கட்டுப்படுத்தி பார்த்தேன், முடியல. அப்புறம் வாங்கி சாப்பிட்டுட்டேன். இப்போ எனக்கு மனசாட்சி உறுத்துது. எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்றார். நாங்கள் அதுக்கும் ஆலோசனை சொல்லித்தான் ஆகணும். இல்லையா? எந்தெந்த பாவத்தெல்லாம் ஆண்டவருக்காக வெறுத்து அதை விட்டு உண்மையாக மனம் திரும்பணுமோ அதையெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி நெருங்கி வரும். இப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த பாவ சோதனையை ஜெயிக்க தேவ ஆவியானுடைய துணை நமக்கு வேண்டும். தேவ ஆவியை பெற்று தேவ ஆவியானால் நடத்தப்படுகிற ஒரு நபர் அதை எளிதாய் ஜெயித்து விடுவார்கள். அந்த பாவம் இவங்களை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இவங்க அந்த பாவத்தை மேற்கொண்டு ஜெயம் எடுப்பாங்க. அது நிமித்தம் சந்தோஷப்படுவாங்க. ஆமென். அநீதியில் பிரியப்படாமல்
சத்தியத்தில் சந்தோஷப்பட்டு ஆண்டு மையப்படுத்துவாங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவ சோதனைக்கு என்னை விலக்கி காத்தீரே என்று சொல்லி என்ன செய்வாங்க? ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு இந்த உலகத்துக்கு மனுஷனாக வந்ததுனால இந்த பாவ சோதனை அவரையும் விட்டு வைக்கலை, அவரையும் நெருங்கி நெருங்கி வருது. ஒரு கொஞ்சம் வயசு பொண்ணு என்ன பண்ணுறா, ஒருத்தனுடைய வீட்டில், அவன் பேர் சீமோன், விருந்து கூப்பிட்டுருக்கிறான் இயேசுநாதரை. அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, கூப்பிட்டு உட்காரெல்லாம் வச்சுருக்கிறான், ஆனால் கண்டுக்கவே இல்லை. ஒரு இளம் பெண் வர்றா, வந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறா. 5 வயசு பொண்ணு. இயேசுநாதருக்கு வயசு என்ன? 30 வயசில் ஊழியத்துக்கு வந்தார். 30 ஏஜ், 3 வருஷம் தான் ஊழியம் பார்த்தார். அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறா, கண்ணீரால் அப்படி பாதத்தை நனைக்கிறா, தலைமுடியை கொண்டு அந்த பாதத்தை துடைக்கிறா, அப்படி 2 பாதங்களையும் ஓயாமல் முத்தமிடுகிறாள். இதை இந்த சிவன் பார்த்துட்டே இருக்கிறான். என்னடா இது, இயேசுநாதருக்கும் கொஞ்சம் வயசு, இந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் வயசு, இப்படி அவருடைய காலில் முத்தம் கொடுக்குறா, இப்போ தடுக்க மாட்டேங்கிறாரே, பாட்டில் அமைதியாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே இவனுக்கு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க. ஏமா அந்த மாதிரி செய்யாதம்மா அப்படின்னு சொல்லி தடுக்க வேண்டியது தானே அப்படிலாம் யோசிக்கிறான். எதனால் அப்படி செய்கிறா, ஏன் அதை தடுக்காமல் அமைதியாக இருக்கிறாரு? அவனுக்கு தெரியலை. இயேசுவன் விலகி சொல்கிறாரு, ஏப்பா உன் வீட்டுக்கு என்னை விருந்து கூப்பிட்ட, நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, நீ என்ன செய்யலை, என்னுடைய பாதங்களை கழுகுறதுக்கு நீ தண்ணி தரலை. இவ்வளோ தன் கண்ணீரால் என் பாதங்களை நனைத்தாள், தன் தலைமுடியால் அதை துடைத்தாள். பெண்களுக்கு மகிமையே என்னதான்? கூந்தல் தான். அதை மகிமையை நினைக்கலை, ஆண்டவர் மகிமையை நினச்சி அப்படி பார்த்து என்ன செய்கிறா, துடைக்கிறா. நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சே. அதாவது யூதருடைய வழக்கத்தின்படி ஒருத்தங்களை வீட்டுக்கு வரவேற்கிறோம்னு சொன்னால் ஆண்களுக்கு ஆண்களை செய்வாங்க, அப்படி கட்டிப்பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துக்குவாங்க. பெண்கள் வந்து பெண்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்துக்குவாங்க. நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, நீ ஒரு முத்தம் கொடுத்தியா, உன் அன்பை நீ வெளிப்படுத்தினியா? இல்லை. இவ்வளவு இங்கே வந்தது முதல் ஓயாமல் முத்தம் செய்கிறாள், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அதனால் இப்போ செய்த எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும்போது தான் விஷயம் புரியுது. அல்லேலூயா. எபிரேயர் 4:15 எபிரேயர் ஆக்கியோன் எழுதும்போது இயேசு பற்றி ரொம்ப அழகாக எழுதுகிறாரு. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும், இந்த எல்லா விதத்திலும்ங்கிற போது நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். என்னென்ன சோதனைலாம் மனுஷன் வாழ்க்கையில் வருமோ அத்தனையும் இயேசு வந்துச்சான். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல் அவர் சோதனை வந்துச்சு. சோதனையில் அவர் விழுந்து போகலை, பாவ சோதனையில் அவர் விழுந்து போகலை, பாவ சோதனையில் அவர் ஜெயித்தார். காரணம், தேவ ஆவி அவருக்குள்ளே பரிபூர்ணமாக இருந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. தேவ ஆவியை கொண்டு நாம் எப்பேற்பட்ட பாவ சோதனையும் எளிதாய் ஜெயித்து விடலாம். தேவ ஆவியினால் நாம் தேவாவியை பெற்றும் கூட, தேவாவியை பெறாட்டாலும் போச்சு, தேவாவியை பெற்று தேவாவியால் நடத்தப்படாமல் இருந்தாலும் போச்சு, சீக்கிரத்தில் விழுந்துருவோம், அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரிந்த சிலர்லாம் பாவ சோதனையில் விழுந்து போய் அப்புறம் என்கிட்ட வந்து என்ன செய்வாங்க, சொல்லி அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் ஆலோசனை கொடுத்து ஆறுதல் சொல்லி ஜெயிக்க வழிமுறையை கற்றுக் கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சுருக்கிறேன். ஆனால் யாருன்னு சொல்ல மாட்டேன். பலரும் பலவிதமான பிரச்சனைகளோடு சொல்லுவாங்க, ஜெபிக்கிறதுக்காக ஆறுதலுக்காக சொல்லுவாங்க. நாங்கள் மனசுக்குள்ள வச்சுக்குவோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், யார்ட்டையுமே சொல்ல மாட்டோம். அப்படி அநேகர் எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, வேறு சபையிலேருந்து கூட வந்து சொல்லுவாங்க. அப்படி சில பாவ சோதனையில் விழுந்து போனவங்களை எனக்கு தெரியும். மனசாட்சி ஒருத்தும், அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. பாவம் செய்கிறவங்களுக்கு என்ன இருக்காதான்? சமாதானம் இருக்காதான். பாவம் செய்கிறவங்களுக்கு சமாதானம் இருக்காது.
பாவம் செய்யறதுக்கு முன்னால் அவங்க சமாதானமாக இருந்திருப்பாங்க, அப்படின்னா நிம்மதியாக இருந்திருப்பாங்க. இந்த பாவம் செஞ்சதுனால மனசாட்சினால் பாதிக்கப்பட்டு அவங்க என்ன செய்வாங்க, நிம்மதியை இழந்து கண்ணீரில் இருப்பாங்க. ராத்திரி படத்தை தூக்கம் கூட வராது. ஏன்னா மனசாட்சி என்ன செய்யும், குற்றப்படுத்தும். மனசாட்சி தேவனோடு சம்மந்தப்பட்டது. தேவாவியை பெறாத ஒரு மனுஷனாக இருந்தாலும் கூட மனசாட்சி அவங்க மனசை உறுத்தும். அதனால் அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தும் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் மனசாட்சியை உங்களை குற்றப்படுத்தினால் மனசாட்சியிலும் தேவன் பெரியவராக இருந்து நியாயந்திருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நிம்மதி இல்லாமல் இருக்கும்போது என்கிட்ட வருவாங்க, மெதுவாக வந்து, பாஸ்டர் ஐயா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், யார்ட்டையும் சொல்லாதீங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அழுவாங்க. தகுந்த போதனையை அவங்களுக்கு சொல்லி திரும்ப பாவத்தில் விழாதபடி அவங்க எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு ஏற்ற நல்ல காரியங்கள்லாம் சொல்லி அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஏற்ற வசனத்தை போதிச்சு ஜெபனை அனுப்புவேன். அப்புறம் அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதே சமயம் தேவ ஆவியால் நாம் நடத்தப்படும் பொழுது பாவத்து மேல் எப்போதும் நமக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். எப்படிப்பட்ட பாவம் நம்ம நெருங்கி வந்தாலும் அதை நாம் எளிதாக ஜெயித்து விடலாம். அதற்கு தேவ ஆவியானவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த நம்மை ஜெயிக்க வைக்கிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால, நமக்குள்ளே இருக்கிறதுனால எப்பேற்பட்ட பாவத்தை நாம் எளிதாய் ஜெயித்து விடலாம். உங்களுக்கு தெரியுமா, நான் திருச்சி மாவட்டத்தில் ஊழி செஞ்ச காலத்தில் நான் நினச்சேன், ஒருத்தங்க கிறிஸ்தவங்க ஆகிட்டு அவங்க 100க்கு 100 சரியாக இருப்பான்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அப்படிலாம் இருக்க மாட்டாங்கப்பா, நிறைய பேர் விழுந்து தான் எழுந்திப்பாங்க. சிலவங்க எழுந்திக்க முடியாமல் விழுந்த நிலைமையில் அப்படியே இருந்து கடைசியில் நரகம் போயிடுவாங்க. சிலவங்க விழுந்தவங்க எழுந்து மறுபடி தங்களை அர்ப்பணித்து மறுபடியும் அவங்க நினைஞ்சிருவாங்க, ஜெயிச்சு எனக்கு சாட்சியாக வாழ்ந்தவங்களும் உண்டு. இப்படிலாம் கற்றுக் கொடுத்தார். அநேகர் நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அநேகர் பாவத்தில் விழுந்து என்ன செய்கிறாங்க, எழும்புறாங்க. கொரிந்தி சபை மக்கள் அப்படி தான் இருந்தாங்க. கொரிந்தி சபை மக்கள் பார்த்திங்கன்னா தங்கத்தின் தங்கமாக இருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரி என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் பொங்கி 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 பொங்கி. அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாவத்து மேலே ஒரு வெறுப்பு இருக்கும், ஆண்டுக்காக வாழுங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கும். அப்புறம் ஓடி ஓடி சுவிசேஷம் அறிவிப்பாங்க, சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் ஓடி ஓடி சொல்லுவாங்க. கொஞ்ச காலம்தான். அப்புறம் பார்த்தோன்னா அப்படியே பின்ன வேகமெல்லாம் குறைஞ்சி அப்படியே ஒரு மாதிரி ஆகி மந்த நிலைமைக்கு ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். காரணம் தேவாவை பெற்றுக்கொள்ளாதனால அப்படியே சில உபத்திரவங்கள் வரும்போது அப்படியே சோர்ந்து போய் அப்புறம் அப்படியே சுவிசேஷத்தை விட்டுருவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. சில வேளையில் சாத்தான் ஞாபகப்படுத்துவான், முந்தினி எப்படியெல்லாம் இருந்த அந்த பழசை அப்படியே என்ன செய்வான், ஞாபகப்படுத்துவான். ஞாபகப்படுத்தின உடனே அதை செய்யணும், அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ண மாட்டாங்க. ஆமாம் தானே, ஆமாம் நான் அப்படிலாம் போனோமில்லை, அப்படிலாம் செஞ்சோமில்லை, அங்கே போனேன் இங்கே போனேன், இதெல்லாம் மீண்டும் அவன் லேசாக ஆரம்பிச்சு விட்டு போயிடுவான். இவங்க முழுசாக உட்காந்து அப்படியே யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு அரசனை கொடுப்பான் சாத்தான். ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார், ஏன் நீ அதை செஞ்சு தான் பாரு, அப்புறம் மன்னிப்பு கேளேன் அப்படிலாம் என்ன செய்வான், ஐடியா கொடுப்பான். தந்திரசாலி. அப்படி எத்தனையோ கிறிஸ்தவங்களை ஆண்டவர் என்று காட்டினார். பாவத்தில் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற நிலைமை உள்ளவங்களெல்லாம் காட்டினார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவ ஆவியினால், தேவாவியை பெற்று தேவாவியால் நடத்தப்படுகிற ஒருவர் எந்த பாவத்தையும் எளிதாய் ஜெயித்து விடுவாரை தவிர பாவத்துக்கு உடன்படவே மாட்டாங்க. இயேசு பாருங்கள், எந்த பாவத்துக்கும் அவர் உடன்படலை. அவர் பாவம் அறியாதவராக இருந்தார். ஆமேன். பாவ சோதனையை நாள்தோறும் ஜெயிக்கிற ஒரு ஆண்டவராக காணப்பட்டார். அவர் நமக்கும் ஜெயந்தருகிற ஆவியானவராக அவர் இருக்கிறார். ஆமேன். தேவாவியை பெற்ற யோசேப்புக்கு ஒரு பாவ சோதனை வருது. பாவத்தில் விழுந்தானா, பாவம் செய்யாமல் அதை ஜெயிச்சு சாதனை படைச்சானா. ஆதியாகமம் 39:9 சொல்லப்பட்டிருக்குது. சரி சரி
சரி, இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் அந்த அந்த தேவனுங்கிற வார்த்தை சொல்கிறான் பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய பாவ சோதனையில் கூட அவன் யாரை நினச்சிக்கிட்டு இருக்கிறான்? தான் நம்பி இருக்கிற தேவனையே நினச்சிக்கிட்டு இருக்கிறான். தேவனுடைய ஞாபகம் எப்போ வரும் எப்போ வராது? நம்ம நேரத்தில் வருமா? தேவ ஞாபகம் வருமா? பிரைஸ் தி லார்ட். சில சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலே தேவனை மறந்துடுறாங்க. அப்படி கொஞ்சம் விசுவாசி சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனோம் பாஸ்டர், கிளம்பும்போது ஜெபம் மட்டும் தான் போனோம், வேனில் போகும்போது பாட்டெல்லாம் பாடிட்டு போனோம், அங்கே போன பிறகு நாங்கள் ஆண்டவரையே மறந்துட்டோம். சொந்த பந்தத்தை பார்த்த உடனே அப்படியே இயேசுனாரே மறந்துடுறாங்க. சொந்த பந்தத்தை பார்த்த உடனே இயேசு மறக்கிறவங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இயேசுவை நினைப்பாங்களா? இவன் நினைக்கிறான், என் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்வது எப்படி? அந்த இடத்த விட்டே ஓடனான். இயேசு கூட சவால் விட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்கள் யாரனை குற்றப்படுத்தக்கூடும்? அந்த இயேசுவை போல பாவ சோதனையை ஜெயிக்கிறவனாய் இந்த யோசேப்பு இருந்தான். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உபத்திரவத்தை ஜெயிக்க நமக்கு தேவ ஆவி வேணும். அப்போ நம்ம உபத்திரவம் நீங்கி சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம். ஆமேன். பாவ சோதனை ஜெயிக்க பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு தேவை. இயேசு அதை ஜெயித்தார். யோசேப்பு அந்த பாவ சோதனையை ஜெயிச்சதுனால அவனுக்கு என்ன வந்துச்சு? ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வு வந்துச்சு. ஆமேன். அல்லேலூயா. பாவம் செய்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற உயர்வெல்லாம் போயிடும். பாவம் செய்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த உயர்ந்த நிலை அப்படியே சரிஞ்சு போயிடும். வாழ்க்கை திறமெல்லாம் அப்படி குறைஞ்சி போயிடும். எப்படியாவது இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுங்கிற அந்த எண்ணத்தில் தான் சாத்தானம் பண்ணுறான். அப்படிப்பட்ட பாவ சோதனை கொண்டு வர்றான். எபிரியில் சொல்லப்பட்டிருக்குது, எபிரி 12:1-2, ஆகையால் மேகம் போன்ற சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி. ஆமாம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி. நெருங்கி வருகிற பாவத்தெல்லாம் பார்த்தோம்னா ஜெயிக்க முடியாது. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பாவ சோதனையை ஜெயிக்க பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை நமக்கு தேவை. அதை நாம் பெற்றுக்கொள்வோமானால் எளிதாய் ஜெயித்து விடலாம். ஆண்டுக்கு மகிமையாய் இந்த உலகத்தில் மதிப்பாக வாழ்ந்து ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கலாம். அல்லேலூயா. கலாத்திய மக்களை பற்றி பவுல் சொல்கிறாரு, கொரிந்தி சபை மக்களை பற்றி சொல்கிறாரு. இவங்கெல்லாம் பாவ சோதனையில் விழுந்து போனவங்க. அப்புறம் இவருடைய அந்த நிருபங்களை படித்து பார்த்து தான் மறுபடியும் அவங்க மனம் திரும்பினாங்க என்று வேதம் சொல்லுகிறது. சபையானது ஒரு சீர்திருத்தம் பெற வேண்டும், மீண்டும் மீண்டும் அவங்க பாவத்துக்குள்ளே போய் அவங்க நரகத்தை பெயரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நிருபங்கள் மூலமாய் ஆண்டவர் அவர்களை மறுபடியும் திருத்தி நல்வழிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவாவியை பெறாமல் பாவத்தில் விழுந்தாலும் சரி, தேவாவியை பெற்றவங்க தேவாவியெல்லாம் நடத்தப்படாமல் இருந்தாலும் விழுந்துருவாங்க. அப்படி விழுந்தாலும் சரி, மறுபடியும் விழுந்தவங்க எழுந்து நின்று தேவ சமூகத்தில் விழுந்து தாவீதை போல அழுது ஜெபித்து மன்றாடி அவரோடு ஒப்புரவானால் அவர் பாவங்களை மன்னித்து நல்வழிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அதே சமயம் தேவாவியை பெற்று தேவாவிலே நாம் நடத்தப்படும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் விழாதபடி அந்த ஆவியானவர் நம்மை தற்காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாராம். பாவம் செய்யாத, நீதியாயிரு, பாவத்தின் சம்பளம் மரணம், நீதியாக வாழ்ந்தவனுக்கு நித்திய ஜீவன் கண்டித்து உணர்த்துவாராம். நீ பாவத்தில் நிலை கொண்டிருந்தா
நியாயத்தீர்ப்பு நீ தப்ப முடியாது. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு பயங்கரமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி இருக்குமா? பயங்கரமாக இருக்குமா? இப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்கல்ல, எப்படி சந்தோஷம் போய் நிற்பாங்களா குற்றவாளிகள்லாம்? நீதிபதியை பார்ப்பாங்க, நீதிபதியை சூழ்ந்திருக்கிற அவன் இந்த போலீஸ் அதிகாரிகள் பார்ப்பாங்க. மனசு அப்படி இருக்கும், திக்கு திக்குன்னு இருக்கும். ஐயோ என்ன தீர்ப்பு வரப்போகுதோ, 10 ஆண்டு சிறை தண்டனை எப்படி இருக்கும்? இப்போ உள்ள சிறை கைதிகள்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆதி காலங்களில் சிறை கைதியை கொடுமையாக நடத்தியிருக்கிறாங்க. ரொம்ப அவங்க கஷ்டப்படுவாங்க. பிரைசலால். ஒருவேளை தூக்கு தண்டனைன்னு சொல்லி திருப்பி வந்துட்டு அப்படி இருக்கும். ஆனால் நியாயத்தீர்ப்பு நிற்கிறவங்க இந்த பூமியிலேயே பயந்து பயந்து நிற்கிறாங்க. நெஞ்செல்லாம் படபடக்கும். தேவனுடைய நியாயத்தீர்ப்பு என்பது அது மிக பயங்கரமாக இருக்கும் என்று வேதம் எச்சரிக்கிறது. தாவீது அதை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், உங்களுடைய நியாயத்தீர்ப்புக்கு நான் பயப்படுகிறேன், பயப்படுகிறேன். இதெல்லாம் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவாராம். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறதுனால அந்த ஆவியானவரை கொண்டு நாம் நடத்தப்படும் பொழுது இயேசுவை போல, அந்த யோசேப்பை போல நாம் பாவ சோதனையை ஜெயித்து தேவ பாதையில் முன்னேறி போகலாம், சாதனை படைக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்கிற மாதிரி. தோத்துட்டா அவ்வளோதான், எல்லாம் போச்சு. ஜெயிச்சா பேர் புகழ் வரும், ஆமென், பாராட்டு வரும், பரிசு வரும், எல்லாமே கிடைக்கும். ஆமென். ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மாணவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. இப்படி தேவ ஆவியை கொண்டு நாம் பாவ சோதனை ஜெயிக்கும்போது ஆமாம் சுகமாக வாழ்வோம், நிம்மதியாக வாழ்வோம், ஒரு குறையும் வராது. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது பரிசுத்த ஆவியினால நமக்கு என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க, தெரியும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பிறகு நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட இயேசு பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். நம்மால் இயன்ற நன்மையை கண்டிப்பாக நாம் செய்தே ஆக வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்மை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த காலமெல்லாம் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவரை சுற்றி திரிந்தார். அதை போல நாமும் தேவ ஆவியை பெற்று நன்மை செய்ய வேண்டும். தேவ ஆவியை பெற்று தேவாவியால் நம்ம நடத்தப்படும் பொழுது தான் நம்மால் நன்மை செய்ய முடியும். ஒரு சுயநலம் இல்லாத ஒரு வாழ்வு. ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு உதவி செய்யணுமேங்கிற ஒரு தாகம், ஒரு ஏவுதல் அந்த ஆவியானவர் நமக்கு கொடுத்து என்ன செய்வார்? நன்மை செய்ய நம்ம ஒரு கருவியாய் பயன்படுத்துகிற ஆவியானவராக அவர் இருக்கிறார். அதே சமயம் தேவாவியை பெறாத அல்லது தேவாவியால் நடத்தப்படாத ஒருவர் ஒருத்தங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டா, நன்மை செய்ய திராணி இருந்தால் கூட என்ன செய்ய மாட்டாங்க. உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் அது பாவமாக இருக்குன்றார்.
இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நம்ம வரலைன்னு சொன்னால் நம்மகிட்ட எவ்வளோ பணம் காசு இருந்தாலும் நன்மை செய்கிறதுக்கு மனசே வராது. ஏன் காசு, ஏன் பணம், நான் எப்படி கொடுப்பேன், அந்த சிந்தனை தான் ஓடும். நம்ம தேவைக்கு மிஞ்சி பணம் இருந்தாலும் கூட நன்மை செய்ய நமக்கு மனசே வராது. ஆனால் தேவ ஆவியினால் நாம் நடத்தப்படும் போது என்கிட்ட இருக்கிற பணம் காசு எல்லாமே யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம். அவருடையதில் இருந்து நான் எடுத்து நான் செய்வேன், பிறருக்கு நன்மை செய்வேன். அந்த கஷ்டப்பட்டால் பார்த்துட்டு சும்மா இருக்க நம்முடைய மனம் சம்மதியாது, மனசு தாங்காது. நன்மை செஞ்சு அவன் கஷ்டத்தை போக்குனா தான் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்படிப்பட்ட நிலைமையில் ஆவியானவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்படி ஏதாவது நன்மை செஞ்சுருக்கீங்களா? நன்மை செஞ்சுருக்கீங்களா? அந்த வெங்காயம் கொடுத்து நன்மை செஞ்ச கதை உங்களுக்கு தெரியும் என்ன? சொல்ல நல்லா நன்மை செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஏன் பணம் காசு நிறைய கொடுத்துருக்கா தெரியுமா? திரும்பி ஏசு வந்துட்டா அந்த பணம் காசெல்லாம் மேலே கொண்டு போக முடியாது, எல்லாம் இங்கே தான் இருக்கும். அது யாரெல்லாமோ எடுத்து என்ன செய்வாங்க, பங்கு போட்டுக்குவாங்க. ஏன் அளவுக்கு அதிகமாக தர்றாரு தெரியுமா? உங்கள் தேவைக்கு மிஞ்சி நிறைய பணத்தை ஏன் தர்றாரு அப்படின்னா, கஷ்டப்படுற மக்கள் மீது இறக்கப்பட்டு என்ன செய்யணும், அவர்களுக்கு அவங்களோட குறைவை நீங்கள் நீக்கணும், நன்மை செய்யணும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நன்மை செய்தால் மேன்மை உண்டாகும். ஆமென். சரி, இப்படி நம்ம பலவிதமான நன்மையை நம்ம செய்யணும். இயேசுவை போல நம்ம நன்மை செய்யணும். அதுக்காக பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்ம செய்கிற நன்மையிலேயே மிகப்பெரிய நன்மை எதுன்னு கேட்டிங்கன்னா, யாராவது பிசாசு பிடிச்சி ஆடுறாங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணி அதை துரத்தணும். அப்படி நீங்கள் பிசாசை நீங்கள் துரத்தும் போது நீங்கள் மிகப்பெரிய நன்மை செய்கிறீங்க. என்ன நன்மை செய்கிறீங்க? அவங்க உயிரையே காப்பாற்றுறீங்க. ஏனென்றால் பிசாசு ஏன் ஒரு ஆளுக்குள்ளே வர்றான்? சும்மா அப்படியே ஜாலியாக வந்துட்டு போகிறதுக்கா? கொல்லவும் அழிக்கவும் வர்றான். நீங்கள் பிசாசை நீங்கள் துரத்துனீங்கன்னா நீங்கள் அவங்க உயிரை காப்பாற்றிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு உயிரை காப்பாற்றுவது எவ்வளோ பெரிய நன்மை தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு கொன்றுவான். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இயேசுவானவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றித் திரிந்தார். நாமும் இந்த வேலையை செய்யணும். தேவாவை பெற்றால் மட்டும்தான் அதை நம்ம சரியாக செய்ய முடியும். ஆமென். சில வேளையில் சிலவங்க வறுமை கொட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஒரு 1000 ரூபா தேவைக்கு இல்லாத காரணத்தினால உயிரை மாற்றி கொண்டவங்களாம் உண்டு. ஒருத்தவங்க ஒரு அவசரமாக ஒரு 1000 ரூபா தேவைப்படுது, உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. உங்கள்கிட்ட நிறையா இருக்குது, தாராளமாக இருக்குது. ஏக்கா ஒரு ஆள்கிட்ட கைமாற்றி வாங்கியிருந்தேன், அவர் மானங்கட்ட கேள்வி கேட்குறாரு, அந்த 1000 ரூபாய் கொடுக்கலன்னா போக மாட்டாரான், வீட்டு வாசல் வந்து உட்காந்துக்கிட்டாரு, விஷயத்துக்கு கொடுங்க, உங்களுக்கு நான் எப்படியாவது நான் தாரேன் அப்படின்றாங்க. நீ கொடுக்கணும்னு வச்சுக்கிங்க, அன்றைக்கி ராஜா தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, என்ன நடக்கும்? உன்கிட்ட கேட்பாரா கேட்க மாட்டாரா? உன்கிட்ட நான் லட்சக்கணக்கான பணம் கொடுத்துருக்குறேனே, 1000 ரூபா நீ கொடுக்காதனால அந்த மகன் செத்து போயிட்டாளே, நீ 1000 ரூபா கொடுத்துருந்தா அவள் உயிரை காப்பாற்றிருக்கலாமே. ஒரு உயிரை காப்பாற்றுவது எவ்வளோ பெரிய நன்மை என்று சொல்வாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். ஒரு அம்மாவுடைய கணவர் மரணப்படுக்கையாக இருக்கிறாரு. கூட பிறந்தவங்கெல்லாம் அந்த நாட்டை தான் அந்த ஏன்னா உடம்பு புண்ணு வந்துருச்சு, படுக்கை புண்ணு. வாசலுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு ஓடியே போயிட்டாங்க, காசு கொடுக்கல. மாத்திரை வாங்கிறதுக்கு காசு இல்லப்பான்னு அந்த பொண்ணு அழுகிறா. அந்த மரணப்படுக்கையாக இருக்கிறவருடைய மனைவி, எவ்வளோமா ஆகும் மாத்திரைக்குன்னு? அது விலை கொண்டு மாத்திரப்பா, எப்படியும் ஒரு 1000 ரூபா ஆகும்ப்பான்றா. நானும் பையெல்லாம் உடனே பார்த்தேன், என்னை பாக்கெட்டில் பார்த்தேன், எண்ணி பார்த்தா 1500 ரூபா இருந்துச்சு. அப்படியே எடுத்து கொடுத்தேன். என் மனசு தாங்கலை. கொடுத்த பிறகு எனக்கு மனசில் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. போமா மாத்திரை வாங்கி கொடு, மிச்ச ரூபாய்க்கு ஒரு பழங்கள் ஏதாவது வாங்கி கொடு. கடன் அல்ல, ஏக மனசா. பிரைஸ் தி லார்ட். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது, என்னோட ஆரம்ப ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மரணப்படுக்கையாக இருந்தா, ஜெர்மனி பிழைச்சிட்டா. கொஞ்சம் சத்து குறைவாக இருக்கிறனால ஆர்லிஸ் பாட்டில் எனக்கு வாங்கி கொடுமான்னு அம்மாட்ட கேட்டாலாம். இந்த அம்மாட்ட அதுக்கெலாம் காசு கிடையாது, ஏன்னா எங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டார். இந்த அம்மா தான்
கூலி வேலைக்கு போய் நம்மளோட குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்குது. இப்போ ஜெபத்துக்கு போயிருக்கிறேன். அந்த அம்மா அப்போ தான் ஆரம்பத்தில் ஆண்டவர் நம்பி வந்த ஆரம்ப விசுவாசி. நீங்கள் ஜெபம்னு போய் அந்த ஆண்டவர் என் மக உயிரை காப்பாற்றிட்டாரியா, இப்போ நல்லா இருக்கிறாயா, உடம்புல சத்து இல்லாதனால ஒரு ஆரஞ்சு ஸ்பாட் வாங்கி கொடுமான்னு சொல்லி கேட்டு அழுகிறா. எனக்கு அது கூட வாங்கி கொடுக்க காசு இல்லை. அப்போ வந்து 1/2 லிட்டரு 1/2 கிலோ ஆரஞ்சு பாட்டிலுடைய விலை என்ன தெரியுமா? வெறும் 80 ரூபா தான். இப்போ எவ்வளவு? இப்போல்லாம் 200 தாண்டி போயிருக்கோண்ணே, 200 250 போயிருக்கோம். நான் சொல்ல ஆரம்ப ஊழியத்தில் இதை சொன்ன உடனே என் மனசு தாங்கலை. ஐயோ இந்த பிள்ளை என்ன, அவளுக்கு ஒரு 17 வயசு இருக்கும், ஒரு ஆரஞ்சு பாட்டில் வேணும்னு நான் ஆசைப்படுறாளே, வாங்கி கொடுக்க அந்த அம்மாவால் முடியலையேன்னு சொல்லிட்டு உடனே பாக்கெட்டை தடவி பார்த்தா 100 ரூபா இருக்குது. நம்ம ஊருக்கும் அந்த ஊருக்கும் ரொம்ப தூரம். வண்டி குளிக்க பார்க்குறேன், பெட்ரோல் இருக்கான்னு பார்க்குறேன், லேசாக ஆட்டம் கொடுக்குது, கொஞ்சம் பெட்ரோல் தான் இருக்குது. ஊர் போய் சேர்கிற அளவுக்கு நடுவிலே நின்றுச்சுன்னா நான் இப்போ வண்டி கூட்டிகிட்டு தான் போகணும். இதுதான் பரவாயில்ல, ஊர் வரைக்கும் போயிருக்கிற நம்பிக்கை இருக்குது. கொஞ்சோண்டு பெட்ரோல் தான் கிடக்குது. பார்த்தேன், 100 எடுத்து கொடுத்தேன், வாங்கி கொடுமா, இன்றைக்கே வாங்கி கொடுத்துருமா. அதை கொடுத்த விட்டு தான் எனக்கு மனசு ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்பா இன்றைக்கி அந்த பாப்பாவுடைய ஆசை நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லி வந்தேன். கரெக்டாக வீட்டுக்கு வர்றேன், வண்டி ஆஃப் ஆகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஊழியத்துக்குன்னு சொல்லி என்ன செய்கிறோம்? காணிக்க வாங்குகிறோம். வாங்கவும் தெரியணும், கொடுக்கவும் தெரியணும். ஆமென். நான் இயேசு அறியாத காலத்திலேயே நான் பிறருக்கு நன்மை செய்து பழகினவன், அநேகருக்கு கொடுத்த கை. இன்றைக்கும் காணிக்க வாங்குறது கை கூசுது. ஆனால் ஊழியத்து மேலே வாங்கித்தான் அவனை வர வழி இல்லை. அதே சமயத்தில் கொடுக்கறதுக்கு என்னுடைய மனம் மிக ஆர்வமுள்ளதாக இருக்கிறது. ஆமென். எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சிலருக்காக உயிரையும் கொடுக்க எங்களுக்கு மனசாக இருக்குன்னு சொல்லி பவுல் சொன்ன மாதிரி ஊழியத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆமென். அதனால தான் ஒரே ஆளுக்காக 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபித்த நாட்கள்லாம் உண்டு, பார்த்துக்குங்க. ஆமென். இப்படி நாம் நன்மை செய்வதற்கு தேவ ஆவியின் வல்லமையும் அவருடைய வழிநடத்தலும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இப்படி நன்மை செய்கிறவங்களை ஆண்டவர் ஒரு காலம் கைவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனம் இருக்குது, நியாயத்தீர்ப்பு காலத்தில் இறக்க மேன்மை பாராட்டுமா. இறக்க என்ன செய்யும்? மேன்மை பாராட்டுமா. அப்படின்னு அர்த்தம், தண்டிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு மனசே வராதான். இவன் எத்தனை பேர்த்துக்கு இறக்கம் பண்ணியிருக்கிறான், ஐயோ இவனை போய் நான் தண்டிக்கவா அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சு சின்ன சின்ன குற்றத்தெல்லாம் மன்னிச்சு எரிஞ்சிருவாரான், உள்ளே போடான்ட்டு வரான். இறக்க மேன்மை பாராட்டுன்னு போட்டிருக்குது. இறக்கப்படுறீங்களா? கஷ்டப்படுற மக்களை பார்க்கும்போது, ஏழை எளிய மக்களை பார்க்கும்போது இறக்கப்படுறீங்களா? இறக்கப்படுங்க. உங்களால் ஏண்ட பண உதவி செய்யுங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா அவங்களுக்கு என்ன செய்யுங்க? சாப்பாடு வாங்கி கொடுங்க. ட்ரெஸ்ஸு வாங்க வழி இல்லைன்னா ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க. கிறிஸ்மஸ் நாட்களையாவது அதை பண்டிகை காலத்திலாவது செய்யுங்க. ஆமென். அவங்க பிசாசில் கஷ்டப்படுறாங்கன்னா ஜெபம் பண்ணி பிசாசை துரத்தி அவங்களை காப்பாற்றுங்க. இப்படிப்பட்ட நன்மை செய்கிறவர்களை ஆண்டவர் என்றைக்கும் மறப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்புறம் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான் இந்த உலகத்தில் உயர்ந்து சிறந்திருப்பாங்க. நாம் இந்த உலகத்தில் உயர்வாய் மேன்மையாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் இந்த உலகத்தில் தலை சிறந்த மக்களாக வாழ்கிறதுக்கு இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. கூர்ந்து கவனித்து பாருங்கள். பரிசுத்த ஆவிக்குள்ள எப்போதும் ஜெபம் பண்ணுறவங்கள நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள். எப்போதும் தேவ ஆவியில நிரம்பி செயல்படக்கூடிய ஆட்களை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு புகழ் இருக்கும். ஆமென். அவர்கள் எல்லாரும் கனம் பண்ணக்கூடிய நிலைமையில் தேவன் அவளை உயர்த்தி வைத்திருப்பார். அவங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாது, அவங்களை யாரும் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் இந்த உலகத்தில் தலை சிறந்த மக்களாக இருப்பாங்க. அப்படி இருந்த மனிதன்தான் அந்த யோசேப்பு, அந்த தாவீது. ஆதியாகமம் 41:38 கொஞ்சம் படித்து பாருங்கள். 41:38. பார்வோன் நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொரு உண்டோ? நோ. நம்ம நாடு மிகப்பெரிய நாடு, எகிப்து தேசம் மிகப்பெரிய தேசம். அந்த யோசேப்பு மாதிரி ஒருத்தன் கூட நம்ம நாட்டில் இல்லவே இல்லை. இவன் தேவாவியை பெற்றவன், தேவாவியை பெற்றவன்.
இவரால் மட்டும்தான் பஞ்ச காலத்தில் நம்ம நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும், வேறு யாராலும் முடியாது. ஆகவே இந்த யோசேப்பு தான் நம்ம நாட்டின் தலைவன். கைதிட மாட்டேங்கிறீங்க? யோசேப்பு தானே சொல்கிறாங்க. யோசேப்புக்காக மட்டும் சொல்லப்பட்டிருந்தால் அங்கே எழுதப்படாது. இது உங்களுக்கும் சொல்லப்பட்டதுனால தான் அங்கே எழுதப்பட்டிருக்குது. யோசேப்பு மாதிரி நீங்களும் இந்த நாட்டில் இங்கே இருக்கிற பகுதியில் உயர்ந்து இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவாவியை பற்றி தேவாவினால் நீங்கள் நடத்தப்பட்டு பாருங்கள், உங்களுக்கு எப்படி பேர் புகழ் வருதுன்னு பாருங்கள். அல்லேலூயா. உங்களை நம்பி மிக மிக பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க. மிக மிக பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் உங்களை நாடி தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் ஞானத்தின் ஆவியானவர், அவர் விவேகத்தின் ஆவியானவர், அவர் அன்பின் ஆவியானவர், அவர் எல்லாரும் நேர்த்தியாய் செய்கிற ஆவியானவர். இந்த ஆவி இவன் பெற்றதுனால இவன் ஞானமுள்ளவனாக இருக்கிறான், விவேகமுள்ளவனாக இருக்கிறான், அப்புறம் பாவத்தை ஜெயிக்கிறவனாக இருக்கிறான், அப்புறம் கொடுத்த வேலையை சரியாக சிறப்பாக செய்கிறவனாக இருக்கிறான். எல்லாருமே அவனை பார்க்குறாங்க. இந்த யோசேப்பை பார்க்காத ஆட்கள் யாருமே கிடையாது. எல்லா அடிமையை விட இந்த அடிமை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறானே, கொஞ்சம் இல்லை ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறானேன்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு போவாங்க. அவன் செய்கிற வேலை அப்படி, அவன் கொடுக்கப்பட்ட திறமை அப்படி. ஆமென். அப்படிப்பட்ட ஆவி அவன் பெற்றுக்கொண்டதுனால அவன் தனி சிறப்பு வாய்ந்த மனிதனாக இருந்து அவனுடைய செய்கையில் எல்லாம் அவன் தேவனை வெளிப்படுத்துகிறவனாக இருந்து தேவனாலே அவ்வளோ பெரிய ஒரு உயர்வை பெற்றுக்கொண்டான். நீங்களும் தேவாவியை பெற்று தேவ ஆவியினால் நடத்தப்படுவீங்களானா நீங்கள் ஆண்டவராலே உயர்த்தப்பட்டு மிக பெரிய அளவில் உயர்ந்து சிறந்திருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 78, 70, 71, 70. ஆசாப் என்ற சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. தாவீதை குறித்து சொல்கிறாரு. ஆசாப் என்ற சங்கீதக்காரன் சொல்கிறார். தாவீது தன்னை குறித்து சொல்லலை, தாவீதை குறித்து வேறொரு மனிதன் அங்கே சொல்வதை பார்க்கிறோம். வாசிங்க. சரி. ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார், கரவல் ஆடுகளின் பின்னாலே தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தமிழ் சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் நடத்தினான். ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை அவளுடைய நாட்டுக்கே அரசனா ஆண்டு ஓய்திட்டார். என்ன கருத்து புரியுதா புரியலையா? ஒவ்வொரு வருஷம் கருத்து இருக்குது. இப்போ ஆடுகளை மேய்த்தவனை ஆண்டு அரசன் ஆக்குனாருன்னா சாதாரணமாக இருக்கிற என்னையே என்னாக்க போகிறாரு, என்ன வாக்க போகிறாரு, என்னமோ பண்ண போகிறாரு. ஆனால் உயர்த்த போகிறாரு மட்டும் தெரியும். ஆமென், அல்லேலூயா. காரணம் அவன் 18 வயசுலேயே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவன். 18 வயசுலேயே எதை பெற்றுக்கொண்டான்? உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? நீங்கள் 18 வயசில் யாராவது இருக்கீங்களா? 18 வயசு யாருமே இல்லையா? சிம்சன், உனக்கு வயசு என்ன ஆகுது? 18 ஆயிடுச்சா? இப்போ தான் ஆரம்பிக்குது. ஞாபகம் வாங்கிட்டியா? என்னைக்கு வாங்க போகிற? பையன் பார்த்துக்கிடுவோம். ஒரு ஒரு வைராக்கியம் வேண்டும். நான் ஞானசனம் வாங்கணும், நான் பரிசுத்தாவி வாங்கணும், நான் ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்யணுங்கிற ஒரு தாகம், ஒரு பாரம், ஒரு ஏக்கம் வர வேண்டும். உனக்கு என்னடாவது? 17 தான் ஆகுதா? யோசேப்பு மாதிரி. 17 வயசுலேயே அவன் பரிசுத்தாவி வாங்கியிருந்தானே யோசேப்பு. அப்புறம் நேராக இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். 17 வயசுலேயே அவன் பரிசுத்தாவியை வாங்கினவன். 18 வயசுலேயே அவன் பரிசுத்தாவியை வாங்கினவன் தாவீது. பிரைஸ் தி லார்ட். கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாக செய்கிறவன், பரிசுத்தாவினால் செய்கிறவன் யோசேப்பு. தேவாவியை பெற்றதுனால
இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தாவீது. ஆமென். தேவாவை பெற்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரே பாட்டு, துதி, ஆராதனை, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க ஆண்டவருக்காக. நீங்கள் அப்படி ஏதாவது ஒன்று செய்கிறீங்களா ஆண்டவருக்காக? எங்கள் வேலையே பார்க்க முடியாமல் நேரம் காணாமல் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். தேவாவை பெற்றவங்க நேரத்தை ஒதுக்கிடுவாங்க. அந்த வேலைக்கு அந்த டைம், ஏசப்பா ஆராதிக்கக்கூடிய வேலைக்கு இந்த டைம்னு சொல்லி நேரத்தெல்லாம் அதெல்லாம் என்ன செய்வாங்க, ஒதுக்கி நேரத்தை ஒதுக்கி எல்லாவற்றையும் ஒழுங்குறமாக செய்ய அறிஞ்சிருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊரில் ஊழி ஆரம்பித்து 30 வருஷம் முடிஞ்சு 31வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குது. திருச்சி மாவட்டத்தில் 5 வருஷம் ஊழியம் பார்த்துருக்குறேன். அங்கே நான் ஊழி செய்த காலத்திலேயும் அங்கே எனக்குன்னு ஒரு பேர் இருந்துச்சு. இப்போ இங்கேயும் ஒரு பேர் இருக்குது. ஊழி கொடுத்துலாம் போயிட்டோம்னா அப்படியே எல்லோரும் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களே கூடி பேசுகிறது, பர்னபாஸ் பாஸ்டருக்கு நிறைய சபைகள் இருக்குது, பர்னபாஸ் பாஸ்டருக்கு நிறைய ஆத்மாக்கள் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் குறைச்சிக்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலலாம் ஒரு சொல்கிற, பாஸ்டர் ஒவ்வொரு ஊழியப்படுத்திலையும் உங்களை பற்றி தான் பாஸ்டர் பேசுகிறாங்க. நான் கூட நினச்சேன், என்ன பேசுகிறாங்களோ எது பேசுகிறாங்களோ, என்னையா பேசுகிறாங்க. அதில் நீங்கள் தான் நிறைய சபை வச்சுருக்கீங்களா, உனக்கு தான் நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறாங்களா, எப்படி இவ்வளவு ஆத்மாதப்படுத்தினார், எப்படி இவ்வளோ சபையை ஸ்தாபிச்சாருன்னு சொல்லி ஒவ்வொரு ஊழியப்படுத்திலையும் அந்த கூட்டத்தை ஆரம்பிக்க முன்னால் உட்காந்து பேசுவாங்க, அல்லது கூட்டத்தை முடிச்சு விட்டு உட்காந்து பேசுகிறாங்க பாஸ்டர்னு ஒருத்தர் என்ன சொல்கிறாரு. இதெல்லாம் காரணம் யார்? யாரோ எவரோவா ஒரு நாள் ஒருத்தர் கேட்டே விட்டார், பாஸ்டர் இந்த கலிவரத்தில் ஒரு ஆத்மாவோட ஆதாயப்படுத்த முடியாமல் நாங்கள் குடும்பத்தை காலி பண்ணிவிட்டு சங்கரங்களுக்கு வந்துட்டோம் பாஸ்டர், அவ்வளவு போராட்டம். அந்த ஊரை நீங்கள் இருந்துக்கிட்டு எப்படி இவ்வளவு ஆத்மா ஆதாயப்படுத்தினீங்க, எப்படி இவ்வளோ சபை ஸ்தாபிச்சிங்க, அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க பாஸ்டர்ன்றார். என் மேலே எல்லாத்துக்குமே ஒரு கண் இருக்குது ஊழிய வட்டார ஐக்கியத்தில். பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி தான் காரணம், எனக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்தது அதுதான். உன் சுயபத்தியில் சாயாத, எது வந்தாலும் என்கிட்ட கேட்டு செய், நானே உன்னை வழி நடத்துவேன்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. கற்றுக் கொடுத்து நான் முதற்கொண்டு அவராலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவரே நடத்தி கொண்டிருக்கிறார். ஊழியம் அவருடையது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சில சொல்லுவாங்க, சொல்லும்போது அவங்க சபை இவங்க சபைவாங்க, எனக்கு சிரிப்பாக வரும், மனசில் சிரிச்சிக்குவேன். சபை யாருக்கு சொந்தம்? பர்னபாஸ் பாஸ் சபை அப்படிம்பாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சபை யாருக்குமே சொந்தம் கிடையாது. யார் வேணாலும் ஊழி செய்து ஆத்மாக்களும் ஆதாயப்படுத்தியிருக்கலாம், சபையை ஸ்தாபிச்சிருக்கலாம். அதெல்லாம் ஆவியனுடைய செயல் என்று வேதம் சொல்லுகிறது. சபை யாருக்குமே சொந்தம் கிடையாது. யாருக்கு தான் சொந்தம்? அன்றைக்கு மோசே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஊழியம் பார்த்தாரு, மக்களை கூட்டி சேர்த்தாரு. பிரயாசப்பட்டிருக்கலாம். அந்த பிரயாசத்துக்கெல்லாம் பலன் ஆண்டு கொடுத்துருவார். அந்த அவர் பிரயாசப்பட வச்சதே யார் தான்? பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமென். அவ்வளோ பெரிய சபை, 30 லட்சம் பேர் கொண்ட மிகப்பெரிய சபை மோசையின் சபை. நானும் மோசையின் சபை கிடையாது, தேவனுடைய சபை. தேவனுடைய சபைக்கு மோசை யாராக இருந்தார்? நல்லா தான் சொல்லுங்களேன், ஊழியக்காராக இருந்தார். அவ்வளவுதான். அப்புறம் தெரிந்தோட நோக்கம் முடிஞ்சது. 120 வயசில் நல்லபடியாக போயிட்டார். அவர் போனால் இன்னொரு ஆள், ஒரு ஆள் போனால் இன்னொரு ஆள். ஆமென். ஆமாம், மோசைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது, ட்ரான்ஸ்ஃபர். ஆமாம், எர்த் டு ஹெவன்லி. அந்த இடத்த நிரப்புறது யார்? அவங்க சுத்தமான ஒரு ஊழியக்காரனை அங்கே வச்சார். அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சு போச்சு. சபை இவருக்கு சொந்தமான இவர் இதை தூக்கிட்டு போயிருக்கணும் மேலே. எதுவுமே யாருக்கும் சொந்தம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இப்படி தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். நமக்குள்ளே தங்கி இருந்து, நமக்குள்ளே வாசம் பண்ணி, நம்ம ஒரு கருவியாய் பயன்படுத்தி நம்மை கொண்டு தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிற நல்ல ஆவியானவராக இருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பரிசுத்தாவி வாங்கிறதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குதா? என்ன பேச்சையும் காணும், ஒன்றையும் காணும். பரிசுத்தாவி வாங்கிறதுக்கு ஏதாவது கஷ்டம் ஏதாவது இருக்குதா? ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கணுமா, அல்லது அதுக்கு ஏதாவது செலவு உண்டா? என்ன இப்படி இருக்குங்க ஒரு மாதிரியா? பசுத்தை வாங்கிறது
லேசான காரியமா கடினமான காரியமா அதையாவது சொல்லுங்கள். லேசான காரியம் தானே, வாங்கிட்டீங்களா? சரி, வாங்கிட்டீங்க. வாங்கின பிறகு அந்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுவது லேசான காரியமா கடினமான காரியமா? எதுவும் சொல்ல மாட்டீங்களா? கடினமான காரியமா? ஆமாம், அவர் அங்கே போகக்கூடாதுன்னு பாரு, இங்கே போகக்கூடாதுன்னு பாரு. எனக்கு எல்லா இடத்துக்கும் போனால் தான் மாசு திருப்தி. அப்படியா? நீங்கள் ஆவியானவர் நடத்தப்பட்டீங்கன்னா சில இடத்துக்கு போடாமல் அவரே தடுத்துருவார். ஒவ்வொரு நாளும் ஒப்புக்கூட, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் ஆவியானவரே நீரே என்னை நடத்தும். நான் சுய புத்தியில் சாஞ்சிடக்கூடாது, நான் சுயமாக எதுவுமே செஞ்சிடக்கூடாது. உங்களுடைய கட்டுப்பாடுகளை வைத்து தேவ சுத்தத்தின்படி நீரை நடத்தும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் அவரே நடத்துவார், அவரே கொண்டு போவார். சில இடத்துக்கு அவரே கொண்டு போக விடாமல் தடுத்துருவார். நீ போக முயற்சி பண்ணாலும் தடுத்துருவார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவி. கம்பீரமா ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. சத்தமா கம்பீரமா வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இப்படிலாம் பாடி இப்படிலாம் சொல்லி ஜெபம் பண்ணா அவர் நடத்தாமல் இருப்பாரா? அல்லேலூயா அல்லேலூயா. இப்படி நம்ம தேவ ஆவியை பெற்று அவரால் நடத்தப்படும் போது நமக்கு என்னெல்லாம் நன்மை உண்டாகுது, அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் உண்டாகுது? அதனால் எவ்வளோ பெரிய உபத்திரம் வந்தாலும் அதை நாம் எளிதாய் ஜெயித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி போக முடியும். அப்புறம் என்ன செய்ய முடியும்? பாவ சோதனை வரும்போது சர்வசாதாரணமாக ஜெயிச்சிடலாம். அப்புறம் நன்மை செஞ்சு தேவ பிள்ளைங்கிறத உலகத்துக்கு நீங்கள் காட்டிடுவீங்க. உங்கள் மூலமாக இயேசுதான் நல்லவர் என்பதை உலகம் அறியும். அப்புறம் நீங்கள் தேவ ஆவியை பற்றி நீங்கள் நடக்கிறதுனால இந்த ஆவியானவர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி அழகு பார்ப்பார். அப்படியானால் இந்த ஆவி நமக்கு தேவையா தேவையில்லையா? வாங்கினவங்க அவராலே கடைசி வரைக்கும் நடத்தப்படுறதுக்கு ஒப்பு கொடுங்க. வாங்காதவங்க இன்றைக்கி வாங்கிடுங்க. கேளுங்க, ஒரு 5 நிமிஷம் கேட்கலாமா? கேளுங்க. தாரும் ஆண்டவரே, வரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி கேளுங்க. அவர் இல்லாமல் அவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் நமக்கு சேஃப்டி, பாதுகாப்பெல்லாம் தராரு. கொஞ்சம் ஆசீர்வாதமெல்லாம் வருது, அது போதாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நாம் உண்மையாக அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் நம்ம நாள் முதற்கொண்டு நம்ம கூடவே இருக்கிறார், கூடவே வர்றாரு. அதனால் நமக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு, பாதுகாப்பை கொடுக்குறாரு, வழி நடத்துகிறாரு. அது போதாது, நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறணுங்கிறது தான் தேவனுடைய பிளான். அதுக்கு இந்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு தேவை. இவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, அவரால் நீங்கள் நடத்தப்பட ஒப்பு கொடுங்க.
இப்போ நீங்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டு உங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்த ஆரம்பிப்பார். உங்கள் மூலமாய் அவர் மகிமைப்படுவார். இஸ்ரவேலே, நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்று சொன்ன கர்த்தர் தமது மகிமைக்காய், நம்முடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாய் உங்களை வழி நடத்துவார், பயன்படுத்துவார். ஜெபிங்க, ஜெபிங்க, கேளுங்க. தாங்கப்பா, பரிசுத்த ஆவியின் வல்லமை எனக்கு தாங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. கேட்குறீங்களா? பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட என்னை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுங்க. அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுங்க. இப்போமே எனக்கு வேணும் ஆண்டவரே. போன வாரமும் 4 காரியம் சொன்னாங்க, இன்றைக்கி 4 காரியம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எனக்குள்ளே வந்துட்டீங்கன்னா எனக்கு எவ்வளவோ நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீங்க. எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வேணும். எனக்குள்ளே வாங்க. என் கூடவே இருக்கிறீங்கல்ல, அது போதாது, எனக்குள்ளே வந்துடுங்க. என் இருதயத்தை நான் உமக்கு தருகிறேன். என் இருதயத்திலே வந்து தங்கியிருங்கப்பா. நீங்கள் வெளியே நிற்கக்கூடாது. உள்ளே வந்துடுங்க, உள்ளே வந்துடுங்க. என்னுடைய உள்ளத்தில் வந்து தங்கிருங்க. என் இருதயத்தை உமக்கு தருகிறேன். ஷதரபா ரியாமானா ஷந்தரபா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. கேளுங்க வாலிப பிள்ளைங்க, வாலி தம்பி மாதிரிலாம் கேளுங்க, கேட்டு வாங்குங்க. இதை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் சிறந்த ஒரு நபர். நீ சாதாரணமான ஆளே கிடையாது. எங்கே போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் தேடி வரும். உங்களை யாரும் குறை சொல்ல முடியாது, குறை சொல்ல விடவே மாட்டார். அந்த அளவுக்கு உங்களை யோசிப்பை யாருமே குறை சொல்ல முடியலை, தாவீது யாருமே குறை சொல்ல முடியலை, இயேசுநாதர் யாருமே குறை சொல்ல முடியலை. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ இந்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு தேவை. கேளுங்க, கேளுங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அங்கப்பா, உற்றுங்கப்பா, நிரப்புங்கப்பா. கேளுங்க, 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 கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஷதரபா ரியாமானா ஷந்தரபா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. கேளுங்க, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானை மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானை மாற்றும் வல்லமையே வாருமே. எஸ் லார்ட். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் இந்த ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் இந்த ஆவியால். வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். நிரப்போ, நிரப்போ, நிரப்போ. வல்லமை, வல்லமை, பவர், பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். நிரப்போ, நிரப்போ, நிரப்போ. ஒவ்வொரு பொழுது நிரப்போ. ஆதி அப்பங்களுடைய காலங்களிலே 120 பேரை நிரப்பின ஆவியானவர் இங்கு வந்திருக்கிற அத்தனை பேரையும், பெரியோரையும் சிறியோரையும் வாலிபரையும் நிரப்போ. ஒருவர் கூட வெறுமையை போகக்கூடாதுப்பா, ஒருவர் கூட வெறுமையை போகக்கூடாது. அத்தனை பேரையும் நிரப்போம், ஒவ்வொரு நிரப்போம், எல்லாரையும் நிரப்போம். பாபா ரிபா லபா ரியாமானா சந்தரபோ ரிபா லபா ரிபில் கரபலபரபோ ரிபில் கரபலபரபோ. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் வல்லமையை பெற்று அந்த பரிசுத்தாவின் வல்லமையிலே பெருகி உயர்ந்து சிறந்திருக்க செய்வீராக. அன்பிய பரலோக பிதாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் கொடுத்த பரிசுத்தாவின் வல்லமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எத்தனை பேத்துக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலப்பா. எங்களுக்கு இந்த பாக்கியம் தந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை பயன்படுத்தி வருகிற நம்முடைய மகாபரிய தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
தகப்பனே, உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரால் நாள்தோறும் வழிநடத்தப்பட கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் கூட சுயமாய் சிந்திக்காமல், சுயமாக எதையும் செய்யாமல், உம்முடைய ஆலோசனை பெற்று உம்மாலே வழிநடத்தப்பட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் மகிமை அடைகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். நமக்கு நன்றி. உம்முடைய ஊழியக்காரனாகிய அடியான் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளிலும் உம்முடைய கரமிருந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். வருமானங்களையும் ஆகாரத்தையும் ஆசீர்வதித்துக் கொடும். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும். போக்கிலும் வரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கூடவே இருந்து பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவான சந்தோஷம், சமாதானம், பாதுகாப்பு உண்டாகி இருப்பதாக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடும். எதிர்கால வாழ்வை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்கால வாழ்வை அமைத்து கொடும். ஒரு நன்மையும் குறைவில்லாமல் எல்லா நன்மைகளையும் நீர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் காரம் உம்முடைய பிள்ளைகளை அதிசயமாய் வழி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை அவற்றுமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகை மட்டும் மாறாதிருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரன், கர்த்தர் ஆசீர்வாதத்தை காப்பாராக. சமானத்துடைய போய் வாருங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு கண்டிப்பாக வந்துடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.